வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஃபஸ்ட் செகண்ட் சாப்டர் இன்ட்ரோ பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூஸ் வீடியோ தான். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம், நேற்று சொல்லிட்டேன் நான். செகண்ட் சாப்டர் போகணும் அப்படின்னா என்னென்ன போடணுன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பேலன்ஸ் ஷீட் போடணும்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சரிங்களா, அதுக்கான ஷார்ட்கட் என்ன, ஈஸியாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், அது ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற கொஷின்ஸுக்கான பதிலெலாம் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் account is a summary of cash and bank transaction of not for profit organization. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா not for profit organization அப்படிங்கிற ஒரு இதில் receipt and payment தான் கேஷ் பேங்க்கோட சம்மரி அப்படின்றாங்க. சரிங்களா? not for profit ஆர்கனைசேஷனில் கேஷும் பேங்க்கும் எதில் தான் என்ட்ரி பண்ணுவாங்களாமா, ரெசிப்டும் பேமெண்ட்டில் தான் என்ட்ரி பண்ணுவாங்களாமா. சரிங்களா? அண்ட் தென் இது என்ன அக்கௌண்ட் நேச்சர், ரியல் அக்கௌண்ட் நேச்சர். சரிங்களா? ரியல் அக்கௌண்ட் நேச்சர். இன்னொன்று இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் என்னென்ன வரும் அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னா கேபிட்டல் ரிசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ரிசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இது நாலுமே என்ன ஆகுனா நமக்கு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் 11th படிச்சிருக்கணும், அந்த சாப்டர் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போது அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் போடும்போது என்னென்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் ரெவன்யூ என்ட்ரி பண்ணணும், அதாவது கேபிட்டல் ரிசிப்ட் என்ட்ரி பண்ணணும், ரெவன்யூ ரிசிப்ட் என்ட்ரி பண்ணணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ட்ரி பண்ணணும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இந்த நாலுமே என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? ஆனால் நான் கேஷ் ஐட்டம் என்ட்ரி பண்ணக்கூடாது. நமக்கு முதல்ல சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இது கேஷ் அண்ட் பேங்க்கோட டிரான்சாக்ஷன். ஸோ நான் கேஷ் ஐட்டம் நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. அப்போ நான் கேஷ் ஐட்டம்னா என்ன? டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அக்வயர்ட் இன்கம், இதெல்லாம் நான் கேஷ் ஐட்டம். ஓகே, டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது தேய்மானம், காசும் வராது காசும் போகாது, நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்போம், பட் அதோட வேல்யூ என்ன ஆகுது, குறையுது. ஸோ அது நான் கேஷ் ஐட்டம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணணும், ஸோ பே பண்ணலை, பட் அது கேஷே போல், பட் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு எழுதி வைக்கிறோம். அக்வர்ட் இன்கம் வர வேண்டியது, பெற வேண்டியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த சம் நீங்கள் ஈஸியாக போடணும் வச்சுக்கோங்க. கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறோம். கேபிட்டல் ரிசிப்ட், ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இது நாலும் என்ட்ரி பண்ணுவோம். நான் கேஷ் ஐட்டம் என்ட்ரி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸை நம்ம இந்த ஃபார்மேட்டில் நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் டு பேலன்ஸ் பிபைடி அப்படி அதில் கேஷ் இன் அண்ட் கேஷ் அண்ட் பேங்க் அப்படிங்கிறது போடணும். சரிங்களா? ஏன் நம்ம அது போடுறோம்? நம்மளே சொல்லிட்டோம், முதல்ல ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டோம். ஸோ டு பேலன்ஸ் பிபைடியில் கேஷ் இன் அண்ட் கேஷ் அண்ட் பேங்க் தான் போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெவன்யூ ரெசிப்டாக நம்ம எழுதணும். ரெசிப்ட் சைட், பேமெண்ட் சைட், ரெவன்யூ பேமெண்ட்டாக எழுதணும். இஃப் இன் கேஸ் பேங்க்கில் ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா பை பேலன்ஸ் பிபைடின்னு சொல்லிட்டு நம்ம கிரெடிட் சைடு ஆட் பண்ணிக்கலாம். ஓவர் டிராஃப்ட்னா மீனிங் தெரியும், அது நம்மளுடைய அமௌண்ட்டில் பேங்க்கோடைய அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸோ அது கிரெடிட் சைட் நம்ம எழுதிக்குவோம். சரிங்களா? ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னா நான் கிளியராக சொல்லிடுறேன். எனக்கு ஒரு இன்கம் வர்றதுக்காக நான் எதாவது செலவு பண்ணியிருப்பேன், அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அது ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னா எனக்கு இன்கம் வர்றது நான் ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்லுவேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எனக்கு சந்தா. சரிங்களா? இப்போ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் மந்த் ஆன் மந்த் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணுவாங்க, அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அது எனக்கு இன்கம். ஜென்ரல் டொனேஷன் எனக்கு ஒரு இன்கம். அதுக்கப்புறம் கிராண்ட் இன் எய்ட், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் நான் விற்றா எனக்கு இன்கம் வருது. ஓகே, ரெவன்யூ ரெசிப்ட்டுங்கிறது எனக்கு இன்கமாக வருது. சரிங்களா? ரெவன்யூ பேமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு இன்கம் வர்றதுக்காக நான் செலவு பண்ணுறேன். ஸோ நான் சேலரிஸ் யாருக்கு கொடுப்பேன்? என்னுடைய ஒர்க்கர்ஸ்க்கு கொடுப்பேன். அவங்களால எனக்கு என்ன வருது? எனக்கு இன்கம் வருது. ரெண்ட் பெய்டு, நான் இருக்கிற ஆஃபீஸ்க்கு ரெண்ட்டு கொடுக்குறேன். எலக்ட்ரிசிட்டி நான் யூஸ் பண்ணுற கரண்ட் அதுக்கு கொடுக்குறேன். போஸ்டேஜ், ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ், இன்சூரன்ஸ் அப்படிங்கிற நிறைய கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்குது டு பேலன்ஸ் பிபிடின்னு சொல்லிட்டு கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க் எழுதணும். இஃப் இன் கேஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எடுத்து கிரெடிட் சைடு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ரெவன்யூ ரிசிப்ட், ரெவன்யூ பேமெண்ட், தென் கேபிட்டல் ரிசிப்ட், கேபிட்டல் பேமெண்ட். கேபிட்டல் ரிசிப்ட்னா மீனிங் என்ன?
எனக்கு உள்ளே வருது. சரிங்களா, லைஃப் மெம்பர்ஷிப் இதெல்லாம் வந்துட்டு எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வரும். ஓகே, இப்போ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு 1 இயருக்கு ஒரு தடவை பே பண்ணுவாங்க. பட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது மந்த் அண்ட் மந்த்துக்கு பே பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்டை வந்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு மிஷினரி இருக்குது. ஸோ மிஷினரி நான் மந்த் அண்ட் மந்த் சேல்ஸ் பண்ண மாட்டேன். பட் ஓல்டு நியூஸ் பேப்பர் நான் என்ன பண்ணுவேன், நான் சேல்ஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பேப்பர்ஸ் நிறையா வந்துடும். பட் மிஷினரிங்கிறது நான் எப்பயாச்சும் ஒரு எனக்கு தேவையே இல்லாத போது அப்போ தான் நான் சேல்ஸ் பண்ணுவேன். சரிங்களா, கேபிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறது என்ன, என்னுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரீபேமெண்ட் ஆஃப் லோனு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கேபிட்டல் பேமெண்ட்டாக வரும். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் சிடியில் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். இஃப் இன் கேஸ் ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம டிஆரில் போட்டு இதை முடிச்சுக்கும். இதுதான் வந்துட்டு ஸ்டெப்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய சம்ஸ் நமக்கு அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெசிப்ட் என்ன, பேமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு சிடிபிடி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் எழுதி முடிச்சிடலாம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வந்துட்டு கேஷ் இன் ஹேண்ட். ஸோ கேஷ் அட் பேங்க் கொடுக்கலாலே ப்ராப்ளம் இல்லை. தென் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரெசிப்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ரெசிப்ட். அதுக்கப்புறம் பேமெண்ட்டில் ரெண்ட் பெய்ட், ஸ்காலர்ஷிப் கிவன், பில்டிங் பர்ச்சேஸ்டு, ஸ்டாஃப் சேலரி. இது வந்துட்டு நீங்கள் அதை படிக்கும் போதே அது ரெசிப்டாக பேமெண்ட்டானு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எல்லாமே போடும்போது தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அப்புறம் நீங்கள் டேலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பின்னாடி வர சம்ஸில் போடும்போது தான் நீங்கள் கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ ரெசிப்ட்டுக்கெலாம் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். குயிக்காக ரிப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி. Subscribe now and press the bell icon. Never miss an update.